வெல்கம் டு பயோதுளி 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 14. இந்த லெசனை நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஒயிட் பிளட் கார்பசெல்ஸ். அதாவது இந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்து எப்படி கிளாசிபிகேஷன் பண்றாங்க, எதனால அது ரெண்டா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். தி ஒயிட் பிளட் கார்பசெல்ஸ் கேன் பி grouped into two categories. இது வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அதாவது கிரானுலோசைட்ஸ்னு ஒண்ணு, ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு. கிரானுவல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், இந்த மூணுத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள குட்டி குட்டியா இந்த மாதிரி புள்ளி இருக்கு, கிரானுவல்ஸ் இருக்கு. செல்லுக்குள்ள இந்த மாதிரி கிரானுவல்ஸ் இருந்துச்சுன்னா அது கிரானுலோசைட். அப்ப யாரெல்லாம் கிரானுலோசைட்? நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், இது மூணுமே கிரானுலோசைட். அடுத்தது ஏ கிரானுலோசைட். அந்த ஏ இல்லையா, ஏ மீன்ஸ் என்ன? ஆப்சன்ஸ். அப்ப ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானுவல்ஸ். அப்ப எதுலலாம் கிரானுவல்ஸ் இல்ல? லிம்போசைட்லயும் மோனோசைட்லயும் பாத்தீங்கன்னா அந்த எம்டியா ஒரு ரவுண்ட் இருக்கு, இந்த மாதிரி புள்ளி புள்ளியா உள்ள இருந்து எந்த அமைப்புகளுமே இல்ல. ஓகேவா, அந்த டாட்டே இல்லங்க. சோ அதனால அது என்னது? ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரானுலோசைட்ஸ்னா என்ன இருக்கும்? தே கண்டெயின் கிரானுவல்ஸ். ஓகேவா, கிரானுவல்ஸ் இருக்கிறதுனாலதான் அது கிரானுலோசைட்ஸ். அந்த கிரானுவல்ஸ் எங்க இருக்கும்? சைட்டோபிளாசம்ல இருக்கும். ஓகேவா, அதுல ஒரு 3 டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில். சோ நியூட்ரோஃபில் எப்படி இருக்குன்னு கொடுத்தாங்க? தே ஆர் லார்ஜ் இன் சைஸ். அதோட சைஸ் வந்து பெருசா இருக்கு. அதுக்குள்ள எத்தனை லோப் இருக்குன்னா 2ல இருந்து 7 லோப் இருக்கலாம். லோப் அப்படின்னா என்னன்னா, இங்க மேல வாங்க, இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நியூட்ரோஃபில். இந்த நியூட்ரோஃபிலுக்குள்ள 2ல இருந்து 7 லோப் சொல்றாங்க. இந்த மாதிரி முடிச்சா இருக்கு இல்லையா, இப்ப இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. இந்த மாதிரி லோப் எத்தனை இருக்கலாம்னா 2ல இருந்து 7 வரைக்கும் இருக்கலாம். இருக்கு பாருங்க, டிக் பண்றது எல்லாமே லோப்ஸ். இந்த மாதிரி முடிச்சுகள் இருக்கலாம். நம்மளுடைய டபிள்யூபிசில நியூட்ரோஃபில்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னா 60ல இருந்து 65% வரைக்கும் இருக்கும் நம்மளுடைய லியூகோசைட்ஸ்ல. லியூகோசைட்ஸ்ங்கிறது டபிள்யூபிசி. இப்ப இந்த நியூட்ரோஃபில் வந்து எப்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அப்பையும் இன்ஃபிளமேஷன் அப்பையும். இன்ஃபெக்ஷன்னா நம்ம உடம்புக்குள்ள இந்த பாக்டீரியாவோ வைரஸோ உள்ள போகும்போது, இன்ஃபிளமேஷன்னா வீக்கம்லாம் சொல்றோம் இல்லையா, செவந்து போதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாடியில வரும்போது நம்ம டபிள்யூபிசில உள்ள நியூட்ரோஃபிலோட எண்ணிக்கை அதிகரிச்சு அந்த நோய் கிருமிகளுக்கு எதிராக போராடி நம்ம உடம்ப பாதுகாக்கும். டபிள்யூபிசியோட வேலையே என்ன? டிஃபெண்ட் தி டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ். அதுதான் அதோட வேலையே, நம்ம உடம்ப வந்து நோய் கிருமிகளுக்கு இருந்து பாதுகாக்கும். அப்ப இன்ஃபெக்ஷன் இன்ஃபிளமேஷன் வரும்போது அந்த டபிள்யூபிசில எந்த டைப் அதிகமாகும்னா நியூட்ரோஃபில் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வாங்க, செகண்ட் டைப் ஈசினோஃபில்ஸ். இது பாத்தீங்கன்னா பைலோப்டு நியூக்ளியஸ். பைலோப்டுனா இதோ இருக்கு பாருங்க படம். உள்ள வந்து எத்தனை லோப் இருக்கு? 1, 2 லோப் இருக்கு. இந்த மாதிரி 2 லோப் இருந்துச்சுன்னா அது வந்து ஈசினோஃபில் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்மளுடைய டபிள்யூபிசில எவ்வளவு இருக்கலாம்? 2ல இருந்து 3% வரைக்கும் இருக்கலாம். இந்த ஈசினோஃபில் வந்து நம்ம உடம்புல எப்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அலர்ஜி அப்பையும் பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்பையும். அலர்ஜினா அந்த சைனஸ் தும்மல்லாம் சொல்றோம் இல்லையா, பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷனா நம்ம குடலுக்குள்ள அந்த ஒட்டுண்ணிகள்லாம் சொல்றோம் இல்லையா, குடல் புழுக்கள், அதுங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த ஈசினோஃபிலோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு அந்த கிருமிகளுக்கு எதிராக நம்ம உடம்பு என்ன செய்யும்னா போராடும். அது மட்டும் இல்லாம இட் பிரிங்ஸ் அபவுட் டீடாக்சிபிகேஷன் ஆஃப் டாக்ஸின். நம்ம உடம்புல உள்ள நச்சு பொருட்களை வந்து வெளியேற்றக்கூடிய வேலையை இது செய்யும். அடுத்தது பேசோஃபில். பேசோஃபில் ஹேவ் எ லோப்டு நியூக்ளியஸ். லோப்னா ஒரே ஒரு லோப், ஒரே ஒரு முடிச்சுதான் இருக்கும். இது நம்மளுடைய டபிள்யூபிசில எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க, 0.5ல இருந்து 1.0 வரைக்கும் இருக்கு. இது எப்ப இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க, தே ரிலீஸ் கெமிக்கல் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபிளமேஷன். நம்ம உடம்புல இன்ஃபிளமேஷன் நடக்கும் போது அதுக்கு அகைன்ஸ்டா இது என்ன பண்ணுது? கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல் ரிலீஸ் பண்றது மூலயமா அந்த இன்ஃபிளமேஷனை வந்து அது கியூர் பண்ணும். அடுத்தது ஏ கிரானுலோசைட்ஸ். இது வந்து 2 டைப் இருக்கு. லிம்போசைட்னு ஒண்ணு இருக்கு, மோனோசைட்னு ஒண்ணு இருக்கு. சோ ஏ கிரானுலோசைட்ஸ்னா என்ன அர்த்தம்? கிரானுவல்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் தி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துல கிரானுவல்ஸ் இல்லைன்னா அதுதான் ஏ கிரானுலோசைட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, லிம்போசைட்ஸ். இது நம்மளுடைய லியூகோசைட்ல எவ்வளவு இருக்கும்னா 20ல இருந்து 25% இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா தே ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் டூரிங் பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன். சோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியாவோ வைரஸோ உள்ள போயிடுச்சுன்னா அந்த நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கு நம்ம உடம்பே என்ன பண்ணுது? எதிர்ப்பொருளை தூண்டுது. எதிர்ப்பொருள்னா ஆன்டிபாடிஸ். அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாக்டீரியா வைரஸை கில் பண்ணுது. அடுத்தது மோனோசைட்ஸ். மோனோசைட்டுங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் செல், பெரிய செல். இந்த லியூகோசைட்லயே பெருசு யாருன்னா இந்த மோனோசைட் தான். இது வந்து என்ன ஷேப்னா அமிபாய்டின் ஷேப். அமிபாவுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்காதோ, அந்த குறிப்பிட்ட வடிவம் சொல்ல முடியாதோ அந்த மாதிரி ஒண்ணு. இந்த செல் வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க, நம்மளுடைய டபிள்யூபிசில 5ல இருந்து 6% வரைக்கும் நம்மளுடைய லியூகோசைட்ஸ்ல இருக்கு. இதோட வேலை என்ன பாருங்க, பாகோசைட்டிக் அண்ட் என்கல்ஃப் பாக்டீரியா. பாகோசைட்டிக்னா செல் விழுங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு செல்லே இன்னொரு செல்ல சாப்பிட்டுரும். அதாவது நம்ம மோனோசைட்டு உள்ள வந்த அந்த பாக்டீரியா கிருமி என்ன செஞ்சிடும்? புடிச்சு சாப்பிட்டுரும். உணவா சாப்பிடும் போது அந்த பாக்டீரியா அங்க இறந்து போயிடும். அப்ப நம்ம உடம்புக்குள்ள உள்ள டபிள்யூபிசி பாத்தீங்கன்னா 5 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. 5மே என்ன பண்ணுது? நம்ம உடம்ப நோய்கிட்டே இருந்தும் நோய் கிருமிகள்கிட்ட இருந்தும் காப்பாத்தி நம்ம பாடியில இம்யூன் பவரை பூஸ்டப் பண்ணுது.